திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சீமான் தன் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கே மக்கள் வாக்களித்துக் கொண்டிருப்பதாக கூறி கொந்தளித்ததை மைக் கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். பாம்பு இருக்கிற பாம்பு அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிச்சுக்கிறோம். அது மாதிரி நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அதெல்லாம் முடியாது. அந்த கிழிந்த சட்டையத்தான் பைத்தியக்காரன் மாதிரி போட்டுட்டு திரிவீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது உதயசூரியன், அது ரெட்டலை, அது கை, அது தாமரை போடு எங்களை தூக்கி நடுவோட்டில் போட்டுங்க, மறுபடியும் போட்டு எங்களை தூக்கி சுடுகாட்டை போட்டு போ. வேற என்ன நடக்க போகுது? நீங்க செஞ்ச பாவம் உச்சந்திலிருந்து உங்க மகன் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மறுபடியும் செய்ய ஏன் பிள்ளை வந்து கத்துவான், மறுபடியும் செய்ய அவன் பிள்ளை வந்து கத்துவான். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது பார்த்துக்கங்க. மறுபடியும் உதய சூரியன் ரெட்டலை இந்த தாமரை கையில் போட்டின்னு வச்சுங்க, அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. எங்க வயசுல உங்களுக்கு சும்மா விடாது. என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஐயா மோடி ஆட்சியில் நடந்த ஒரு நல்லது சொல்லு, ஒரே ஒரு நல்லது. தம்பி அண்ணாமலை கேட்டு சொல்லு. கோயம்புத்தூர்ல பேசுறாருல, ஒரு நலத்திட்டம் ஒன்றே ஒன்று 10 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்கு அவர் வகுத்து செயல்படுத்திய திட்டத்தை மொத்த நாடும் கைதட்டி வரவேற்றது என்று ஒரு திட்டம். அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் நாங்களாம் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். வாங்கி அது வேலை திட்டம் பெரும் நட்டம் அது புரிஞ்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.